வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மனசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? வாசிப்பு எவ்வளவு ஒரு அற்புதமான கலை. அதை கலைன்னு சொல்றதா, அதை ஒரு வாழ்வுன்னு சொல்றதா, அதை ஒரு மன மருத்துவம்னு சொல்றதா, என்ன வார்த்தையை நீங்கள் பிரயோகிக்க வேண்டுமோ அதை நீங்கள் பிரயோகித்துக் கொள்ளலாம். இந்த உலகில் 3 லட்சம் நூலகங்களை ஒரு பெண் திறந்திருக்கிறாள் என்று சொன்னால் நம்மால் நம்பப்படுகிறதா? அவள் வேறு யாரும் அல்ல, குரூப்ஸ்கயா. இன்னும் ஒருபடி புரிய வேண்டும் என்று சொன்னால், ரஷ்ய புரட்சியினுடைய நாயகன் லெனின் அவர்களின் மனைவிதான் அவர்கள். மிகவும் நன்றாக படித்தார். அந்த படிப்பின் வெளிச்சம்தான், லெனினின் வாசிப்பின் வெளிச்சம்தான் இருவருக்குள்ளும் ஒரு நல்ல ஒரு அன்பை பரிமாறச் செய்தது. 3 லட்சம் நூலகங்களை அவர் திறந்து இந்த உலகில் ரஷ்ய மக்களுக்கு ஒரு எழுத்தறிவு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என நினைத்தார்கள். ரஷ்ய புரட்சி வெற்றி பெற்ற போது அந்த நாட்டினுடைய எழுத்தறிவு பெற்றவர்களுடைய சதவிகிதம் வெறும் 12 மட்டும்தான். ஆனால் 5 வருடத்திற்குள்ளாக நூலகங்களை திறந்து அதில் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்து எழுதவும் கற்றுக் கொடுத்து அந்த நாட்டினுடைய எழுத்தறிவு பெற்ற சதவிகிதமாக 5 ஆண்டுகளுக்கு பிறகு 98% மாறியது. அதில் அற்புதமான பங்களிப்பை வழங்கியவர் இந்த குரூப்ஸ்கயா. நாளடைவில் அவர் ஒரு நூலகத்தில் தான் நண்பர்களே இறந்து போனார். இது ஒரு புறம் என்றால், வால்டேர் அழகாக எழுதிய புத்தகம்தான் கேண்டிடேட் என்ற புத்தகம். பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம், அந்த திருச்சபை இந்த கேண்டிடேட் என்ற புத்தகத்தை தடை செய்தது, அதை எரிக்க செய்தது. ஏனென்றால் இந்த புத்தகம் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான புத்தகமாக இருந்துவிடக் கூடாது. ஒரு சிந்தனையாளனுடைய எண்ண அலைகள் புதிய கருத்துக்களை விதைத்துவிடக் கூடாது என நினைத்து அதை தடை செய்ய நினைத்தது, தடை செய்தது. ஆனால் அந்த தடை செய்வதற்குள்ளாக பிரான்ஸ் நாட்டில் இருந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேராவை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு 10-20 பேர் ஒன்றாக கூடினார்கள். நீ இந்த பேராவில் இருந்து இந்த பேரா வரை மனப்பாடம் செய்து கொள் என்று. அப்படியாக ஒவ்வொருவரால் மனப்பாடம் செய்யப்பட்டு அத்தனை பேரும் ஒவ்வொரு பேராவை வரிசையாக சொல்ல சொல்ல அந்த புத்தகம் முழு புத்தகமாக மக்களின் குரலின் வழியே வெளியே வந்தது. நண்பர்களே, புத்தகங்கள் அவரவர் கையில் கிடைத்தது. ஒரு காலத்தில் அவர்கள் வாசித்தார்கள். சமூகத்தை அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய புரட்சிக்கான போராட்டத்தில் அந்த சிந்தனையால் தூண்டப்பட்டார்கள். ஆனால் புத்தகம் கிடைக்காத வேளையில் ஆங்காங்கே அந்த புத்தக போராளிகள், பிரான்ஸ் நாட்டினுடைய புரட்சி போராளிகள் நின்று அந்த கேண்டிடேட் என்ற புத்தகத்தினுடைய பக்கங்கள் அனைத்தையும் வரி வரியாய் தங்கள் குரல் வழியை சொல்ல சொல்ல அந்த புத்தகங்களை இவர்கள் காது வழியே கேட்டு படித்தார்கள். அந்த புத்தகத்தின் கருத்துக்களை வெளிப்படுத்துகிற அல்லது அந்த புத்தகத்தின் கருத்துக்களின்படி தங்களது போராட்டத்தை செயல்படுத்துகிறவர்களின் எண்ணிக்கை அந்த குரல் வழியேவான புத்தகத்தை கேட்டு 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 அதிகமாகிக் கொண்டே சென்றது. வாசிப்பு நிச்சயமாக கண்ணால் பார்த்துதான் நாம் வாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நண்பர்களே. காதால் கேட்டு காதின் வழியை செவி வழியை சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூளைக்கு அனுப்பப்பட்டு அதுவும் ஒரு வகையான புத்தக வாசிப்பாகத்தான் இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக வால்டேர் அவர்களின் கேண்டிடேட் என்ற புத்தகம் தான் இருக்கிறது நண்பர்களே. வாசித்தால் நிச்சயம் இந்த உலகை மாற்ற முடியும். முதலில் தனது வாழ்நாள் மாற்றம் இந்த வாசிப்பின் வழியே இருக்கும் என்பதற்கு அப்துல் கலாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறார் நண்பர்களே. அப்துல் கலாம் அவர்கள் SLV செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தி முடித்த நிலையில் பம்பாய் மாநகரத்தில் ஒரு உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. உங்களது SLV செயற்கைக்கோள் வெற்றி திறனுக்காக ஒரு நாளை தினம் பாராட்டு விழா நடத்தப்பட போகிறது. நீங்கள் நிச்சயம் நாளை காலை டெல்லி வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். சதீஷ் தவான் இவர் தான் அப்துல் கலாம் அவர்களுடைய லீடர், மானசீக குருவாகவும் இருந்தவர். அவருடைய அப்துல் கலாம் ஒரு பெரிய விஞ்ஞானி என்றால் அவருக்கு பக்கபலமாக எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டே செல்லலாம். அப்படி ஒருவர் தான் சதீஷ் தவான். அவரிடம் கேட்கிறார் கலாம், நாளை தினம் என்னால் போட்டுக்கொண்டு செல்வதற்கு ஒரு சட்டை கூட சரியான அளவில் இல்லை, என்னால் காசு கொடுத்து வாங்க முடியவில்லை என்று சொல்ல, நீ உன் வெற்றிதான் உனக்கான மேல் ஆடை, நீ அந்த ஆடையை அழகாக அணிந்திருக்கிறாய், அதற்குள்ளாகத்தான் நீ இருக்கிறாய் நண்பா. வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மற்றவர் பார்த்து மதிக்கத்தக்க சிறப்பான ஆடை உன்னிடம் இல்லை என்று வருத்தப்படாதே, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை அணிந்து கொள் என்று சொன்னார். வெற்றி என்னும் ஆடையை அழகாக அலங்கரித்து அப்துல் கலாம் டெல்லி சென்று பாராட்டு பெற்று இந்திரா காந்தி அம்மாவிடம்
என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தால் நான் அடுத்தடுத்த தொடர் திட்டங்களில் நான் பணியாற்றுகிறேன் என்று சொல்லி 3 மாதம் கழித்து மீண்டும் அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களை சந்தித்து நான் பிரதமர் இந்திரா காந்தி அம்மாவை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்று கேட்கும் பொழுது, நான் ப்ராஜெக்ட் டெவில் என்று ஒரு புதிய ப்ராஜெக்டை உருவாக்கி இருக்கிறேன், அது பற்றி நான் அம்மையாரிடம் பேச வேண்டும் என்று சொல்ல அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அமெரிக்காவிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் நாம் ஏவுகணைகளை வாங்க வேண்டாம், நாமே புதிய ஏவுகணைகளை தயாரிக்கலாம், நம்மிடம் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் அனைத்தும் இருக்கிறது, நீங்கள் எந்த நாட்டிடமிருந்தும் அந்த தொழில்நுட்பத்தை கடன் வாங்கவோ அல்லது கையேந்தவோ அந்த தொழில்நுட்பத்திற்காக கையேந்தவோ வேண்டாம் என்று சொல்ல உடனடியாக இந்திரா காந்தி அம்மா அதற்கான வேலைகளை ஆரம்பியுங்கள் என்று சொல்லி அப்பொழுது 5 ஏவுகணைகளை புதிதாக உருவாக்குகிறார். அதில் ஒன்றுதான் அக்னி ஏவுகணை. அது வானில் பறந்து கொண்டிருக்கும் எதிரி நாட்டு ஏவுகணைகளை இது தேடி சென்று தாக்கும். அது ஒருவேளை கீழே வந்தால் இது கீழே இறங்கி அடிக்கும். அது வலப்புறமாக சட்டங்கள் தள்ளி வந்தால் இதுவும் அந்த இடத்திற்கு நகர்ந்து அந்த எதிரி நாட்டு ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி அவற்றை அழிப்பதற்கான சக்தி இவர் கண்டுபிடித்த அக்னி ஏவுகணைக்கு இருக்கிறது. இது குறித்து நீங்கள் எப்படி இவ்வாறு தயாரித்தீர்கள் என்று சொன்ன பொழுது, நான் மைசூர் மாளிகையில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே உலகத்திலேயே முதலாவதாக ராக்கெட் விட்ட திப்பு சுல்தானின் மாளிகைக்கு சென்றேன். அங்கே இருக்கக்கூடிய நூலகத்தில் இவர் எப்படி ராக்கெட் தயாரித்து வெளியிட்டிருந்திருப்பார் என யோசித்து புத்தகங்கள் தேடினேன். அல் சிஸ்தாமி என்று திப்பு சுல்தானின் படைத்தளபதியாக இருந்தவர் ஒரு புத்தகத்தை உருவாக்கினார். அந்த புத்தகம் அரபு மொழியில் இருந்தது நண்பர்களே. முஜாஹிதீன் என்ற புத்தகம் அரபு மொழியில் இருந்தது. அதை படித்தேன். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்து சென்னைக்கு வந்து ஐஐடி நிறுவனத்தில் 18 இளைஞர்களை தேர்ந்தெடுத்தேன். இந்த 18 இளைஞர்களை வைத்து அதற்கான சாப்ட்வேர் உருவாக்கி தர சொன்னேன். அதில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், இந்துக்கள் இருந்தார்கள், சீக்கியர்கள் இருந்தார்கள். அந்த 18 மாணவர்களும் வெவ்வேறு மதத்தவர்களாக இருந்த போதிலும் கூட அனைவரும் இந்தியர்களாக இருந்து ஒரு உணர்வுபூர்வமான பணியை எனக்கு 18 நாட்களில் முடித்து கொடுத்தார்கள். அத்தகைய இளைஞர்களின் உழைப்போடு சேர்த்து அந்த மைசூர் நூலகத்தில் கண்டெடுக்கப்பட்ட புத்தகத்தினுடைய உதவியோடு சேர்த்து என்னால் ஏவுகணைகளை புதிதாக தயாரிக்க முடிந்தது. அந்தந்த நாட்டில் ஏவுகணைகளை தயாரித்து வெற்றிகரமாக சோதித்த 3 நாடுகளுக்கு பின்னர், அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மன், இந்த 3 நாடுகளுக்கு பின்னர் 4வதாக இந்த இந்திய நாட்டிற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது என்றால் அதற்கு அப்துல் கலாமின் மிக தீவிரமான வாசிப்பும் அதன் உள்ளே அடங்கி இருக்கிறது நண்பர்களே. நான் முதலில் சொன்ன குரூப் யாவும் வாசிப்போடு தொடர்புடையவர் தான். 2வது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட அப்துல் கலாம் அவர்களின் வாசிப்பும் மிகவும் தீவிரமான வாசிப்பு என்பதற்கான ஒரு வாசிப்பு என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு கலாம் மற்றும் குரூப்ஸ் கயா பிரெஞ்சு புரட்சியாளர்கள் வால்டேரின் கேண்டிடேட் புத்தகத்தை மிகவும் அழகாக மனப்பாடம் செய்து அடுத்தவர்களுக்கு வாசித்து காட்டினார்கள் அல்லவா? எனவே வாசிப்பு என்றால் ஒரு தீவிரத்தன்மையாக பிறருக்கு, தனக்கு மட்டுமல்ல அது பிறருக்கு, இந்த நாட்டிற்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் வாசித்திருக்கிறார்கள். வாசிப்பை நேசிப்போம், மகிழ்ச்சி அடைவோம். நன்றி.